அங்கன்வாடிக்கு சென்றுவிட்டு வரும்போது பெற்ற மகளை சாலக்குடி ஆற்றில் தூக்கி வீசிய தாய். 4 மணி நேர தேடுதலுக்கு பின் சிறுமியின் சடலத்தை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். தாயிடம் விசாரணை செய்த போது வழக்கையே திசை திருப்பிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சொந்த சித்தப்பாவே சிறுமியிடம் 1.5 ஆண்டுகளாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட கொடூரம். சித்தப்பா பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நிலையில் பெற்ற மகளை தாய் எதற்காக ஆற்றில் தூக்கி வீச வேண்டும்? பெற்ற மகளை தாய் கொலை செய்ய என்ன காரணம்? அங்கன்வாடியில இருந்த தன்னுடைய 4.5 வயசு மகளை அழைச்சிட்டு வந்த தாய் வர்ற வழியில சாலக்குடி ஆத்துல மகளை தூக்கி வீசி இருக்காங்க. வீட்டுக்கு தனியா வந்த தாய்கிட்ட மகள் எங்கன்னு கேட்டிருக்காங்க சொந்தக்காரங்க. எனக்கு தெரியாது, நான் அவளை பார்க்கவே இல்லைன்னு பொறுப்பில்லாம பதில் சொல்லியிருக்காங்க தாய். தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருந்திருக்காங்க. அதனால அதிர்ச்சியான சொந்தக்காரங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு தாய்கிட்ட போலீசார் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பவும் அந்த தாய் தெளிவா எந்த பதிலுமே சொல்லல. அதுக்கு பிறகு அங்கன்வாடி சாலையில உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல மூலிக்குளம் பகுதியில குழந்தையுடைய தாய் நடந்து போற காட்சி பதிவாகி இருந்திருக்குது. அதுக்கு பிறகு துருவி விசாரிச்சப்போ சாலக்குடி ஆத்துல மகளை தூக்கி வீசிட்டேன்னு சொல்லியிருக்காங்க தாய். அடுத்து ஆத்து மணல்ல சிக்கியிருந்த சிறுமியை கிட்டத்தட்ட 4 மணி நேரமா போராடி மீட்ட போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுவரைக்கும் தாய் தான் சிறுமியை கொன்னுட்டாங்கன்னு விசாரணை போயிட்டு இருந்திருக்குது. இதுக்கு மத்தியில சிறுமியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதுல சிறுமி உயிரிழக்கிறதுக்கு முதல் நாள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது தெரிய வந்திருக்குது. சிறுமியுடைய தாய் தான் ஆத்துல தூக்கி வீசி கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதுக்கு நேர் எதிர்மாறா வந்ததால வழக்குடைய கோணமே மாறி இருக்குது. சிறுமி வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஆண்கள், சொந்தக்காரங்க சிறுமியுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற நபர்கள்னு எல்லோர்கிட்டையும் விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்போ சிறுமியுடைய சித்தப்பா மட்டும் மிஸ்ஸிங். எந்நேரமும் சிறுமியோட வீட்டிலேயே இருக்கிற சித்தப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த பகுதியிலேயே இல்லை. அடுத்து ஊர் முழுக்க வலைவீசி தேடின போலீசார் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில பதுங்கி இருந்த சிறுமியுடைய சித்தப்பாவை தூக்கிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்குது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே மற்றக்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் சுபாஷ். இவருக்கும் சந்தியாங்கிற பொண்ணுக்கும் திருமணமாகி கல்யாணிங்கிற மகள் பிறந்திருக்காங்க. கடந்த சில மாசத்துக்கு முன்னால சுபாஷ் சந்தியாவை பிரிஞ்சு போயிட்டாரு. அதுல இருந்தே பயங்கர மன உளைச்சல்ல இருந்த சந்தியா மகளை கூட சரிவராம கவனிக்காம இருந்திருக்காங்க. அதோட எந்நேரமும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. உறவினர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லியும் சந்தியா மாறவே இல்லை. இந்த சூழல்ல தான் அங்கன்வாடியில இருந்து அழைச்சிட்டு வந்த தன்னுடைய மகளை சாலக்குடி ஆத்துல வீசி இருக்காங்க சந்தியா. கணவர் தன்னை விட்டு போன விரக்தியில சில நாளா வருத்தத்துல இருந்த சந்தியா தான் என்ன செய்யறோம்னே தெரியாம தன்னுடைய மகளை ஆத்துல வீசி இருக்கிறதா சொந்தக்காரங்க சொல்லி இருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேஸையே திசை திருப்பி இருக்குது. சந்தியா வீட்டிலேயே கூட்டு குடும்பமா இருக்கிற சிறுமியுடைய சித்தப்பா தான் பாலியல் சீண்டல்லையே ஈடுபட்டிருக்காரு. அண்ணன் மகள் தனக்கும் மகள்தானேன்னு நினைக்காம பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட சித்தப்பா என்ன பண்றாருன்னு கூட சிறுமிக்கு புரியல. தன்னோட அண்ணனும் இல்ல, அண்ணியும் எதுவும் கண்டுக்கல. அதனால சிறுமியை கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்காரு சித்தப்பா. சிறுமி உயிர் போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் பாலியல் சீண்டல்ல தான் ஈடுபட்டிருக்காரு. வாழ்க்கை மீது இருந்த வெறுப்பால தான் சிறுமியுடைய தாய் மகளை கொலை செஞ்சதா இருந்தாலும் சித்தப்பாவுடைய பாலியல் துன்புறுத்தலும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. சிறுமியுடைய தாய், சித்தப்பா 2 பேரையும் கைது பண்ணியிருக்கிற போலீசார் உண்மையிலேயே கணவர் பிரிஞ்சு போன விரக்தியில தான் சந்தியா மகளை தூக்கி ஆத்துல வீசினாங்களா, இல்ல சித்தப்பாவோட ஏதாவது திருட்டு வேலையை பார்த்தாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு.